எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துக்கும் 2 விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று தேன். ஓகேங்களா? தேன் அப்படின்றது ஒரு தேனீக்களுடைய தன்மை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மலர்கள்லேருந்து அந்த வந்து தன்னுடைய தேனை எடுத்துகிட்டு வந்து சேகரிக்கக்கூடிய அமைப்பு உருவாகுது இல்லையா? அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு சுவாதி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக, எல்லாத்து மேலேயும் அன்பு செலுத்தக்கூடிய நட்சத்திரமாக, ஒரு பாண்டிங் உருவாக்கக்கூடிய நட்சத்திரமாக, இன்பத்தை வழங்கக்கூடிய நட்சத்திரமாக, உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இன்பத்தை தரணும்னா சுவாதி நட்சத்திரம் தான் இன்பத்தை தர முடியும். அந்த மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்கு தனிப்பெரும் பெருமை நிறையா இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க. சுவாதியில் பிறந்தவர் தான் நரசிம்மர். ஓகேங்களா? ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு இருளை நீக்குவதற்காக அவதாரம் எடுத்து தன்னுடைய கோபக்கடலால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையை காப்பாற்றிய வரலாறுகள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி சுவாதி எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தையே தாங்கி பிடிக்கும். இன்பத்தை வந்து எல்லாத்துக்கும் பெருகி கொடுக்கும். ஓகே, ஊற்று இருக்கக்கூடிய இடம் மாதிரி ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறதே ஒரு வரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கே நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுவாதி, ஓகேங்களா, உலக இயக்கங்களுக்கு மையப்புள்ளியாக இருந்து செயல்படக்கூடிய சுவாதி மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உடையது. சுவாதி ஒரு வீட்டில் இருந்ததுனாவே அந்த வீட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சுவாதியை பற்றி சொல்லலாம். மேலும் நிறைய தகவல்கள் வந்து வரக்கூடிய வகுப்பில் நான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வரக்கூடிய 22ஆம் தேதி வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வகுப்பில் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.